ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பேக். நம்ம இப்போ இருக்கிறது ஈரோடு ஜங்ஷன். ஈரோடு ஜங்ஷனில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நாம் ராமேஸ்வரம் போக போகிறோம். ட்ரெயின் நம்பர் 16618 கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலி மட்டும் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஈரோடு ஜங்ஷனில் போய்ட்டு மீதியில் ஒன்றா பார்க்கலாம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் பேக்கில். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க, அப்படியே ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஈரோட்டில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்முடைய ராமேஸ்வரம் கோயில் தரிசனம் பண்ணுறது. அப்புறம் அங்கேருந்து ஒரு முக்கியமான கோயிலுக்கு போக போகிறோம். எல்லாத்துலேயும் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ட்ராவலில் நம்மளுடைய லாஸ்ட் ஹால்ட்டான மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இங்கே சிக்னல் வெயிட் பண்ணுவாங்க. கடல் காற்று ரொம்ப அதிகமாக இருந்தால் சிக்னல். டைம் இப்போ 8:12 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:10 வந்து 9:15 எடுப்பாங்க. எந்த பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். நம்பர் 16618 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் 9:10 பிளாட்ஃபார்ம் 1 வந்து அரைவே ஆகுங்க. வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு ஃபேமிலியோட ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ஹோல் ஃபேமிலி பண்ணிருக்காங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். நம்ம டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுங்க. நமக்கு வந்து சதர்ன் ரயில்வே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்று ரயில் ஏறும்போது உங்களுக்கு சொல்கிறோம். நம்பர் 22668 நாகர்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வரப்போகுதுங்க. கூட்டம் பாருங்க, ஃபுல்லாக அதுக்கு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கு அந்த நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ்க்கு. ஈரோடு லோகோ வேப் 4 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சிங்க. இப்போ இருக்கிற க்ரௌட் பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸுக்கு. டைம் இப்போ 9:05ங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:15, ஒரு 5 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயினை பிளாட்ஃபார்மில் அறவேது. வேப் 7 வருதுங்க. எந்த லோக்கோன்னு பார்த்துடலாம். ஓகேங்க, நம்ம ஹோம் செட்டு தான் ஈரோடு லோக்கோ. கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பருங்க. நமக்கு வந்து ஏசி தேர்ட் ஏசியில் அப்கிரேட் ஆகிருக்கு. வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்கு 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. 4 நாளாக புக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தம்பி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஏசிக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் தான். நம்ம வந்து S6 ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க இந்த கோச் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏசி தேர்ட் ஏசிக்கு போகலாம், ஸ்லீப்பருக்கு போகலாம். நம்ம வந்து இந்த தேர்ட் ஏசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். B1 வந்து பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 1245. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பளி, பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாம் இன்னைக்கு தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ரிதினியாவும் இனியா தேவியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கோயம்புத்தூர்ல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஈரோடு ஜங்ஷனோட மொத்த பிளாட்ஃபார்மே நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமேஸ்வரம் ட்ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த B1 செட்டில் பண்ணிட்டு நம்ம S6 தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னைக்கு S6 நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் போகலாம். ராமேஸ்வரம் பாம்பன் படத்தில் எத்தனை தடவை போனாலுமே ஒரு அந்த அளவுக்கு தட்டாதுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நம்ம போக போகிறோம். அது ஃபேமிலியாக ராமேஸ்வரத்துக்கு போகிறதுனால ஒரு ஜாலியாக இருக்குது. நல்லா சில்ட்ரன்ஸ்லாம் பற்றி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். இப்போ 9:32ங்க. கொஞ்சம் டிலேவாக தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு. அப்படியே சூப்பராக ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்து போகக்கூடிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கரூருங்க. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. டைம் இப்போ 9:32, ஒரு 17 நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோட்டில் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெட்டியிலேயே புந்து S1 S6 வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ வந்து B1 B6 வரைக்கும் வந்துட்டோம். இப்போ S1 அப்படியே ட்ராவல் ஆகி S6 வரைக்கும் போனோம். நாம் S1 இருக்கோம். அப்படி S1 S6 வரைக்கும் பெட்டியிலே ட்ராவல் பண்ணி போகலாம்.
S6 கோச் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரௌட் இல்லைங்க. சீட்டு கரெக்டாக நார்மலான இருக்காங்க. ஏன்னா சீட்டு வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கரூர், நம்ம கரூருக்கு அப்புறம் திருச்சி போகிற வரையில் நிறைய க்ரௌட் இறந்து வாய்ப்பு இருக்குது. கோச் பார்த்தீங்கன்னா 2019 தயாரித்த LHP கோச் தாங்க. ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, டஸ்ட்பின் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வாஷ் பேஸ் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் புறப்பட நம்ம ட்ரெயினுங்க திருப்பூர் ஈரோடு 2 ஹால் தான் வந்துருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஸ் நிலமாக ரொம்ப மோசமாகிடுச்சு. ரெஸ்ட் ரூமில் பொருள் நல்லா நீட்டாக தான் இருக்குது. அடுத்த லெவல் தூங்குறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக தான் இருக்கும். ஏர்லி மணி எதிர்த்தா தான் எல்லாமே திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வாட்டர் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பாருங்க. அப்படியே மாதிரி குப்பையெல்லாம் போட்டிங்கன்னா டஸ்ட்பின் இருக்குங்க, அதில் போடுங்க. வெளியே தூக்கி போடாதீங்க, ரயில்குள்ளேயும் போடாதீங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்தது கரூர் ஜங்ஷனுக்கு போகலாம். கரூருக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற மூர்த்திபாளையத்தை இப்போ ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு. அது போனதுக்கப்புறம் சிங்கிள் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து இது சிங்கிள் ரூட்டு தான். ஈரோட்டிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் சிங்கிள் ரூட்டு தான். மூர்த்திபாளையம் ஒரு அன்அஃபிஷியல் ஹால்ட்டு. ஸ்டேஷனில் ஒருத்தருமே இல்லை. நம்ம ட்ரெயினில் வந்தவங்க கீழே இறங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க கரூர். கரூர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே க்ரௌட் ஏற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-5 வாக்கில் நம்ம திருச்சிராப்பள்ளி போவோம். திருச்சிராப்பள்ளி போல நல்லா ஒரு க்ரௌடு போர்டிங் இருக்குங்க. அங்கே போய் நம்ம காஃபி சாப்பிட்லாம். அங்கே ஒரு கடை இருக்கும். பிளாட்ஃபார்ம் 1 போச்சுன்னா சூப்பராக இருக்கும். அங்கே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு பார்க்கலாம். தூத்துக்குடியிலேருந்து மைசூர் போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா இதெல்லாம் 1 வே தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி வரைக்கும் 1 வே இருக்கிறதுனால இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மைசூர் எக்ஸ்பிரஸ்க்காக. செம்ம கிராசிங்க. அந்த ட்ரெயின் மைசூர் எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. நம்ம மூர்த்திபாளையத்தில் டிபார்ட் ஆகிட்டோம். டைம் இப்போ 11 ஆகுதுங்க. நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 27 நிமிஷம் டிலேவாக ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நல்லா போர்டிங் இருக்குங்க. கரூர் ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினோட எண்ணங்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, 2013ங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வீக்லி ட்ரெயின் தாங்க. செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூரில் புறப்பட்டு புதன்கிழமை காலையில் ராமேஸ்வரம் ரீச் பண்ணோம். ராமேஸ்வரத்தில் நைட்டு புறப்பட்டு புதன்கிழமை நைட்டு புறப்பட்டு வியாழக்கிழமை காலையில் கோயம்புத்தூர் ரீச் பண்ணாங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் வியாழக்கிழமை குஜராத் மாநிலத்தோட ராஜ்கோட்டுக்கு இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுங்க. நம்ம ரேக் ஷேரிங்கோட ஓடிட்டு இருக்குது அந்த ட்ரெயினுங்க. ஒரே ரேக் தான். கோயம்புத்தூர் டு ராஜ்கோட்டு, அப்புறம் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். 2 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம கரூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்தது நமக்கு திருச்சி தான் போக போகிறோம். திருச்சி வந்து இங்கேருந்து 76 கிலோமீட்டருங்க. 12:05 ரீச் ஆகும். அடுத்து நம்ம அப்படியே திருச்சியில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துடலாம். ஒரு LPR, ஒரு SLRD, 4 அண்டர்ஸ்டோட
6 ஸ்லீப்பர் கோச்சுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க, ஏசி 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி 6ங்க, செகண்ட் ஏசி 1. நம்ம ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கோச்சோட ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இதுலேயே முக்கியமான ஒரு ஜங்ஷன். டைம் பார்த்தீங்கன்னா 12:18ங்க. ஒரு 13 நிமிஷம் டிலேவாக நம்ம திருச்சிராப்பள்ளி ரீச் பண்ணியிருக்கோம். முன்னாடி வர வேண்டியது சிக்னல் இல்லாமல் கொஞ்சமாக டிலே பார்த்தீங்கன்னா இப்போ 13 நிமிஷம் டிலேவாக நம்ம திருச்சி ரீச் பண்ணியிருக்கோம். நாம் இது வரைக்கும் நம்ம ட்ராவலில் 251 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க, கோயம்புத்தூர் டு திருச்சிராப்பள்ளி. இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் நம்மளுடைய ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. அன்ரிசர்வ் ட்ராவல் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 180 ரூபாங்க. ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 325 ரூபா. தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 855 ரூபா. செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 1210 ரூபாங்க இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர். வாங்க அப்படியே ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து டிபார்ட் ஆகிடுங்க. டீ வாங்கி சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் அப்படின்ட்டு சிவகங்கை வழியாக நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் போக போகிறோம். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் தூங்கிட்டுங்க, இவ்வளோ தூங்கலை, கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்து இந்த ட்ரெயினோட வேறு அப்டேட் இருந்தால் அப்படி உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். நம்ம டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் வாங்க போய் தூங்க போகலாம். குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 2:47. நம்ம மானாமதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ 2:50. நம்ம மானாமதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். நமக்கு இன்னொரு 3 ஹால்ட் இருக்குங்க. பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம், அப்புறம் வந்து போமன் படத்தில் ட்ராவல் பண்ணி ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணிடுவோம்.
மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ட்ரெயினோட டீட்டெயில் பற்றி பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 16618 கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நைட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:45க்கு போகிறது, புதன்கிழமை காலையில் 5:40க்கு ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணுங்க. இது போகக்கூடிய மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 506 கிலோமீட்டர். எடுத்துக்கூடிய ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா 12 ஹால்ட்டுங்க. அது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் 35 நிமிஷங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்கும் இந்த ட்ரெயினை. ஈரோடு கோயம்புத்தூர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின் இது தாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும். இது போகக்கூடிய ரூட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் புறப்படுற நம்ம ட்ரெயின் திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை, அப்புறம் ராமநாதபுரம், இதுங்க சிவகங்கை, மானாமதுரை, பிரம்மக்குடி, ராமநாதபுரம், மண்டபம் வழியாக ராமேஸ்வரத்தை காலையில் 5:40க்கு ரீச் பண்ணோம். பாம்பன் பாலத்தில் அதிகாலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். மற்ற நிறைய வேறு ட்ரெயின் இருக்குது, அதெல்லாம் பகலில் போகிற ட்ரெயின். இதுதான் வந்து அதிகாலையில் பாம்பன் பாலத்தில் கடல் காற்று வாங்கிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு 2 ஹால்ட்டு தாங்க. பரமக்குடி, ராமநாதபுரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் தாண்டினோடனே நமக்கு பாம்பன் பாலம் வந்துடும். வாங்க ட்ராவல் பண்ணலாம். டைம் இப்போ 3:12ங்க. நம்ம பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். சிக்னல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. இங்கே ஒரு நிமிஷம் தான் ஹால்ட் இருக்குது, கிளம்பிடுவோம். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் நிறைய ஆயிருக்காங்க மக்கள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ராமநாதபுரத்தை ரீச் பண்ணி வச்சுங்க. டைமு பார்த்தீங்கன்னா 3:40. இங்கேயும் மக்கள் நிறையா டீபோர்டிங் பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். நமக்கு இன்னும் ஒரே ஹால்ட்டு தாங்க, மண்டபம். அங்கே வந்து யாரும் போர்டிங் டீபோர்டிங் ரெண்டுமே இருக்காது. அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு சிக்னல் வந்தோடனே நம்ம அடுத்தது பாம்பன் படத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதிகாலையிலேயே ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:20க்கு தான் அங்கே போய் சேரணுங்க. 3:40 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4:30க்கெலாம் போகிற மாதிரி வேரிஸ்மே ட்ரெயின் ஆப்பில் காட்டுது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகுதுன்ட்டு. அதிகாலையில் கடல் காற்று வாங்கிட்டு நம்ம பாம்பன் படத்தை ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, வாங்க ஏறிக்கலாம்.
நம்ம ட்ராவலில் நம்முடைய லாஸ்ட் ஹால்ட்டான மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கடல் காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சிக்னல் ஆஃப் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இன்னும் போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க, இன்னும் ஸ்டாண்ட் மட்டும் வச்சுருக்காங்க, நேம் எழுதலையாட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடல் காற்று கம்மியாக இருந்தது சிக்னல் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து பாம்பன் படத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், சிக்னல் பார்த்தீங்கன்னா எல்லோ தான் காட்டுதுங்க. க்ரீன் விழுந்தோன்னா நம்ம கிளம்பிடுவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடனே கிளம்புறோமா இல்லை. ஆனால் ரொம்ப ஏர்லியோ வந்துட்டோம். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:10 தான் ஆகுது. ஏர்லியே வந்துட்டாங்க. இப்போ எடுத்தால் கூட இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் போயிடலாம். அதாவது 4:30 நம்ம ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணிடலாம். மண்டபத்தில் வந்து நமக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பாம்பன் படத்தில் அதிகாலையில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி லைட்டிங் இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பாலம் இருக்கும், அங்கே ஓல்டு பாலம் இருக்குது. அதை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம ட்ராவல் பண்ண S6 பார்த்தீங்கன்னா 2019 தயாரிச்சு கோச்சுங்க. S1 பார்த்தீங்கன்னா 2024 தயாரிச்சு கோச்சு. கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஓகேங்க, இங்கே போர்டு இருக்குது. அங்கே ஸ்டார்டிங்கில் போர்டு இல்லை, அதை வச்சுட்டு இருப்பாங்கன்னு இருக்குது. மண்டபம் பாம்பன் போகலாம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 44, 43 அந்த ரேஞ்சில் தான் ஸ்பீடு போகுதுங்க. டைம் இப்போ 4:30. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் ஏர்லியாக ரீச் பண்ணியாச்சுங்க. 5:20 வர வேண்டிய ட்ரெயின் 4:30 ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. ராமேஸ்வரம் தீவு, ராமநாத சுவாமி கோயில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு டீசல் லோக்கோ WDP4
ஓ இதுதான் பாருங்கள் இன்னகடலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒரு ராமேஸ்வரம் டு மங்களூர் சென்ட்ரல் இன்னகல் ட்ரெயின் ஒன்று இருக்குங்க, அதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலை 5:30க்கு ராமேஸ்வரத்தில் இருந்து மங்களூர் சென்ட்ரல் போகக்கூடிய ஒரு புது ரயில், வீக்லி ரயில் ஒன்று ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னகரில். அதுக்காக இதுதான் ரெடி பண்ணியிருக்காங்க. நாம் மதியம் இங்கே வருவோம், அப்போ வரும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். போர்டை காட்டவே இல்லை உங்களுக்கு. கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் 16618, ராமேஸ்வரம் வந்து கோயம்புத்தூர் போகும்போது 16617. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்படியே ஹை பட்டன் தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க, B1 கோச்சில் இருக்காங்க. ஏசி கோச் அப்டேட் ஆச்சுல, அங்கே இருக்காங்க. நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணி வந்தோம், உள்ளே போக வேணான்ட்டாங்க. அப்படியே வெளியே நின்றுட்டோம். S1லேயே வெயிட் பண்ணோம். இப்போ வந்து B1ல் போயிட்டு அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மதன் ப்ரோவையும் பாலாஜி ப்ரோவையும் பார்த்தோம். அதில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். நம்மள இன்னைக்கு புல் பண்ணி கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வேப் 7 தான் கூட்டு வந்துச்சிங்க. 37521. ராமேஸ்வரம் ரயில்வே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மாறாத ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் போர்டு, அந்த கோயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் இன்னும் வேலை என்ன முடியாமல் இருக்குங்க. முடிஞ்சதுன்னா நம்ம ராமநாத சுவாமி கோயில் எப்படி இருக்குமோ அந்த டைப்லேயே நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் ஓய்வறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அக்னி தீர்த்தத்தை தரிசனம் பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த 22 தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து அந்த வீடியோ வரப்போகுதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் பிளான். சிவா சிவ சிவா ஐயா, இதுதான் சேதுபதி மண்டபம். கிழக்கு பக்க கோபுரங்க. இது வந்து சேதுபதி மண்டபம். அதுக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா தான் அக்னி தீர்த்தம் கடல். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, அதுதான் போட் சர்வீஸுங்க. 100 ரூபா டிக்கெட்டு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கடலில் ஒரு ரவுண்டு அடிச்சு கூட்டு வருவாங்க. கடலுக்குள்ளே இருந்து நம்ம ராமநாத சுவாமி கோயிலோட வியூ பார்க்கலாம். சன்ஸ்ரீ பஜ்ரங்க தாஸ் பாபா நட்சத்திரம் இங்கே அன்னதானம் போடுவாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோயில் இருக்குங்க. சூப்பராக பாருங்க பார்க்குறதுக்கு. அப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா அக்னி தீர்த்தம், ராமேஸ்வரம் ஆலயம், கோதாமன்ற கோயில் எல்லாம் டீட்டெயில் இருக்கும். சத்குரு சுவாமி தேவ் ராம்ஜி மகாராஜோட ஆர்ச்சிங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆர்ச்சி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் தான். காலையில் நாங்கள் வந்து குளிக்கும்போது நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க. இப்போ பார்த்துங்க கடலில் கூட்டமே இல்லை. அப்படியே சூப்பராக பார்க்குறதுக்கு.